இங்கே வாங்க சும்மா இங்கே வாட்டுக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மானாவாரியாக போயிட்டே இருக்கே. ஓட்டுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படிங்காங்களே, அது என்ன பவர்? உடனே சடக்குன்னு அப்படிலாம் சொல்லப்படாது. துணி துவைக்கிற சோப்பு அப்படிலாம் சொல்லப்படாது. ஓட்டுக்கு என்ன பவர் இருக்குது? அந்த பவரை உண்மையிலே நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? அந்த பவரை காட்டியிருக்கீங்களா? சொல்லுங்க அண்ணா, காட்டியிருக்காங்களா? வாக்குரிமை அப்படிங்கிறது இந்திய ஜனநாயகத்தில் இந்திய அரசியலமைப்பு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த வாக்குரிமையை தவற விட்டீங்கன்னா நம்மளோட எதிர்காலம் தவற வர்ற மாதிரி, நம்மளுடைய குழந்தைகளோட கல்வி மற்றும் எல்லாமே தவற வர்ற மாதிரி. வாக்குரிமை இருக்கிறதுனால தான் இந்த சமுதாயத்தில் மக்களை ஒரு மனுஷனாகவே எல்லாம் மதிக்கிறாங்க அரசியல்வாதிங்க. வாக்குரிமை கட்டாயம் செலுத்தி ஆகணும். எந்த வேலை எது எப்படி இருந்தாலும் வாக்குரிமை செலுத்தி ஆகணும். ஏன்னா அதுதான் தமிழ்நாட்டில் ஒருத்தவங்களுடைய ஆட்சி தலையெழுத்தை தீர்மானிக்கிறது அந்த வாக்குரிமை தான். தன்னை யார் ஆளணும், தனக்கு யார் நல்லது செய்வாங்க, நமக்கு நம்ம நாட்டுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு ஒவ்வொரு குடிமகனும் கண்டிப்பாக வாக்கு செலுத்தணும். வாக்கு தானே நம்மளோட பலம், எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது நம்ம ஓட்டு தான். இப்போ நம்ம எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு உணவு தேவைப்படுற மாதிரி நம்மளை ஆள்றது யார் அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு நம்மளுக்குன்னு ஒன்று தேவைப்படுது. வாக்குரிமை முக்கியம். எல்லாருமே கண்டிப்பா போய் ஓட்டு போடணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதுக்காகவுமே வெளியில வராத அரசியல்வாதிகளை தெருவாக அலைய வைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஓட்டுக்கு இருக்கு. அதனால மக்களை எல்லாரும் கண்டிப்பா வாக்களிங்க. அரசியல்வாதி பண்ற தப்புக்கு அவங்கள ஆட்சி பீடத்துல இருந்து மாற்றவும், இன்னொருத்தங்களை ஆட்சி பீடத்துல வைக்கவும் ஓட்டு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு பிற மாநிலங்கள்ல நடந்த ஊழல் ஆட்சியை நீக்கவும் இந்த ஓட்டு ஹெல்ப் பண்ணிருக்கு. நமது இந்தியா நாட்டின் ஆட்சியாளர்களையும் ஒவ்வொரு மாநிலத்தின் ஆட்சியாளர்களையும் தீர்மானிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களின் உரிமை தான் வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை செலுத்தும் பட்சத்தில் அவர்கள் நல்ல ஒரு அரசை கொண்டு வர முடியும். எங்களோட வாக்குரிமை தான் எங்களோட பலம். எங்களுக்கு யாருக்கு விருப்பப்பட்டதோ அவங்களுக்கு போடலாம், யாருக்கான எங்களோட வாக்கு செலுத்தலாம். நல்ல விதைகளை விதைக்கின்ற பொழுதுதான் சிறந்த மரங்கள் உருவாகும் என்பதை போல நல்ல நாட்டுப்பற்றுள்ள சேவை மனப்பான்மை உள்ள வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த தொகுதி சிறப்பானதாக அமையும்.